வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோங்க. என்ன அப்படின்னா, இது சிகப்பு காராமணின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊருங்கள்லாம் இது தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான பயிருங்க இது. ஆனால் இது இப்போ வர வர கொஞ்சம் மறந்துக்கிட்டே வராங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சிகப்பு காராமணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க காராமணி. நம்ம பயிர் வகைகளையும் சேர்த்துக்கணுங்க. அதுக்காக தான் இது சிகப்பு காராமணி, தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்ப்போம். இதுவும் போட்டு கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைப்பாங்கங்க. எங்கள் தென் மாவட்டத்துலலாம் இது ரொம்ப ஸ்பெஷலு. வாங்க இதெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். இப்போ பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 3-4 ஸ்பூன் இருக்கும் தேங்காய். அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் உப்புங்க, கல்லுப்பு, பெருங்காயம். இது குழம்பு மிளகாய் தூளுங்க. இது என்னென்னா, இது காரக்குழம்புக்கு போடுறது, புளிக்குழம்புக்கு போடக்கூடிய மிளகாய் தூளுங்க. இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வீட்டு மஞ்சள் தூள், அப்புறம் கத்திரிக்காய். இது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாமான்களெல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுதான் ஸ்பெஷலு. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வதக்கிட்டுருக்கேன். பூண்டு போட்டாச்சு வெங்காயத்தோட. பூண்டு, அப்புறம் இஞ்சி போட்டுடலாம். இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம அரைச்சி சேர்த்தா டேஸ்ட்டு அதே சமயம் ஸ்ட்ரென்த்து போடுங்க. அதுக்கு தான் கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தக்காளியும் தேங்காயும் போடணும். அவ்வளோதாங்க. இதை வதக்கிட்டு அவ்வளோதான். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு தேங்காய் துருவல் போடலாம். தேங்காய் துருவல் போட்டிருக்கோங்க. தேங்காய் துருவலும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் தூள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஒரு 2 பரட்டிட்டு அரைக்க வேண்டியதாங்க. ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது பண்ணோன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி வகைகள் போடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இது அப்படியே அரைச்சிட வேண்டியதான். 2 பரட்டிட்டு ஆயில் வச்சாச்சு. கடுகு கொஞ்சம் போடுவோம். கடுகு 2 வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெந்தய பொடி போடுவோம். ஏற்கனவே வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கோம். வெந்தயம் போட்டாச்சு. 2 ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடணும். போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கினோடனே கத்திரிக்காய் போட வேண்டியதாங்க. இது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால், அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த விழுதை போடணுங்க. இதில் தான் வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம காராமணியை போட்டுக்கலாம். சரியா? இந்த மசாலா போட்டு நல்லா பிரட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணுங்க. நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சது தான். இப்போ இது கூட என்ன பண்ணால், காராமணியை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதாங்க. தண்ணி மீன்ஸு நம்ம அந்த காராமணியை வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றலாம். போட்டாச்சு. இதை 2 பிரட்டிட்டு அதுக்கப்புறம் காராமணியை வேக வச்ச தண்ணி வச்சுருக்கேன்.
அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் சேர்ந்து குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நம்மளுக்கு கத்திரிக்காய் பாதி அளவுக்கு நம்ம ஆயிலே நல்லா வேக வச்சிட்டோம். ஏற்கனவே காரமணி வேக வச்சுருக்கோம். அதனால் இது நல்லா கொதித்து வரவும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதித்ததுக்கு பிறகு நம்ம புளி ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இப்போவே நல்லா வாசனையாக இருக்குங்க. சாப்பிட வாங்க. கொதிக்கிறாங்க சாறு. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றினா போதும். நான் ஏற்கனவே புளி நல்லா கலந்து கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன். புளி குழம்புக்கு புளி ஊற்றணும்ல, எல்லாம் வெந்துடுச்சு காயெல்லாம். அதனால் கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். காராமணி கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உங்கள் எல்லாருக்கும் தெரியல, என்னது சொல்லுங்கள், வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி கொஞ்சோண்டு மேலால் தூவணும். நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான், தூவிட்டு 2 கலக்கிட்டு இறக்கிடணும். ஓகேவா? வீடே மணக்கும். வெந்தயப்பொடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு குழம்பு. கத்திரிக்காய் காராமணி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டாக வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க. இது புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க.